Hi everyone, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ட்ரிபிள் ஒன் டேரோ இன் தமிழ். ஸோ இன்னைக்கு வந்து ஜூலை 1 இல்லையா? ஜூலை 1லேருந்து ஆஸ் யூஷுவல் முன்னால் போட்ட மாதிரி டெய்லி ரீடிங் போடலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறேன். பார்க்கலாம் எந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக போகுதுன்னு. ஸோ கலெக்டிவாக இது மட்டும் டெய்லி டேரோ மட்டும் கலெக்டிவாக போடலாம். ஓகே, ஸோ அது போக உங்களுக்கு பிக்க கார்டும் வந்துடும். வீக்லி ஒன்ஸ் நோ கான்டாக்ட் ஆர் 10 days ஒன்ஸ் நோ கான்டாக்டும் வந்துடும். சரியா? ஸோ எவ்ரி டியூஸ்டே நோ கான்டாக்ட் போடலான்னு பிளான் பண்ணுறேன். லெட்ஸ் சி, பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, இப்போ தானே பிளான் பண்ணனால. இன்னைக்கு ஜூலை 1 எப்படி இருக்க போகுது முன்ன பின்னா இருக்கலாம். சரியா? உங்களுக்கு லெட்ஸ் சி வாட் ஆர் த மெசேஜஸ் ஃபார் July 1. So what will be there for you? Please put it. What will be there for you? Three of Swords. Queen of Swords. Very good. ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு வந்து ஹார்ட் பிரேக் இருந்திருக்கலாம். ஸோ சில பேர் தேர்ட் பர்சன் சீட் பண்ணியிருக்கலாம். ரைட்? ரொம்பவே வந்து ஒரு மன வருத்தம் இல்லை ஏதோ ஒரு பிரேக்கப், சம்வாட் ஒரு ரொம்பவே ஒரு ஹார்ட் பிரேக் தேர்ட் பர்சன் மூலமாக ஏற்பட்டிருக்கலாம். பட் இப்போ என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து குவீன் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் எனர்ஜிக்கு இருக்க போகிறீங்க. அதாவது இப்போ உங்களுக்கு எல்லாமே தெரிய வரப்போகுது. அண்ட் இது இப்படி தான் இருக்கணும். ஸோ நீங்கள் ரொம்பவே வந்து உண்மையாக இருக்கணும் அப்படின்னு இருக்கிற ஒரு பர்சன், ஸ்கில்டு, டேலண்டடு. சரியா? நீங்கள் யோசிக்கிற விதம், சொல்கிறது எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் இன்னைக்கு. அண்ட் ஸோ யார் அவங்களுக்கு என்ன கெடுதல் பண்ணாங்களோ அவங்கள வந்து நீங்கள் கட் பண்ணிட்டு போகக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. ஸோ சம் ஹார்ட் பிரேக் வந்து ஒரு அவசரப்பட்டு செய்கிற ஒரு செயல் மூலமாக சில பேருக்கு ஹார்ட் பிரேக் வந்து ஏதோ ஒரு மன வருத்தம் ஏற்படலாம். அதனால் என்ன பண்ணுங்கள், அவசரப்பட்டு செய்ய வேண்டாம். அதோடைய பின் விளைவை யோசித்து செயல்படுறது நல்லது. அண்ட் எம்பரர் பார்க்குறோம், 5 of Swords. ஸோ யூ ஷுட் அவாய்ட் த பீப்புள் தோஸ் ஹூ ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் டூயிங் ஆர்கியூமெண்ட்ஸ். அதாவது உங்ககிட்ட வந்து உங்களுக்கும் உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் நடுவில் மேபி சில ஆர்கியூமெண்ட்ஸ் போகலாம். அதை நீங்கள் அவாய்ட் பண்ணிடுவீங்க. ரொம்பவே புத்திசாலித்தனமாக வந்து ஹேண்டில் பண்ணிடுவீங்க. 1 second. ஸோ புத்திசாலித்தனமாக வந்து ஹேண்டில் பண்ணுவீங்க. ஓகேவா? அந்த எம்பரர் பார்க்கும்போது சில பேருக்கு டிலே ஆகிட்டு இருந்த விஷயம் அது செட்ரைட் ஆக வாய்ப்பு இருக்குது. somewhat Two of Swords. ஸோ உங்களுக்கு எந்த டெசிஷன் எடுக்க முடியல, அதாவது ஒரு டெசிஷன் எடுக்க முடியாத ஒரு சிச்சுவேஷன் இருக்கலாம். அப்படி இருந்தது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் அந்த சிச்சுவேஷனை பாஸ் பண்ணி வைங்க. தெளிவாக ஒரு பதில் கிடைக்கிற வரைக்கும் அதை கொஞ்சம் பாஸ் பண்ணி வைக்கணும். நீங்கள் மேபி உங்களுக்கு இன்னைக்கு என்ன முடிவு எடுக்கன்னு தெரியாமல் ஒரு குழப்பம் இருக்கலாம். நிறைய இங்கே இன்னைக்கு ஸ்வாட்ஸ் எனர்ஜி தெரியுது. ஸோ உணர்ச்சி வசப்படக்கூடிய வாய்ப்பு தெரியுது. அதனால் பி கேர்ஃபுல். உங்களுடைய மைண்டை நீங்கள் ஆளணும். ரைட்டா? நீங்கள் ஆட்சி செய்யணும். ஸோ உங்களை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணும். அண்ட் ஆர்கியூமெண்ட்ஸ் வர்ற இடத்த விட்டு விலகிருங்க. யாருக்கூடையும் சண்டை போட்டெல்லாம் ஜெயிக்க வேண்டாம். ஜெயிக்கலாம் சண்டையில், ஆனால் அந்த ரிலேஷன்ஷிப்பு இல்லாமல் போயிடும். எதுக்கு தேவையில்லை. அதனால் அந்த பிரச்சனை ஆர்கியூமெண்ட்ஸு வச்சுக்க வேண்டாம். ஓகே? ஸோ நீங்கள் சில விஷயங்களில் பயந்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, லெட் கோ பண்ண முடியாமல் இதுவரையும் இருந்திருந்தீங்க அப்படின்னா இப்போ வந்து தைரியமாக வந்து அதை விட்டு வெளியே வருவீங்க. அப்படி வரும்போது நான் இங்கே எம்பரர் 4 of Wands பார்க்குறேன். ஸோ சில பேருக்கு ஒரு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் ஒரு நியூ ப்ரப்போசல் வந்திருக்கலாம். சில பேர் அதை வேண்டான்னு அவாய்ட் பண்ணுற மாதிரியும் தெரியுது. அண்ட் அந்த வேற
ஒரு நல்ல ஒரு பொசிஷன் வந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ப்ரமோஷன் கிடைக்கலாம். ஓகே, இதுவரை நீங்க கிடைக்காதுன்னு பயந்துட்டு இருந்திருக்கலாம், அதால பாதிக்கப்பட்டு இருந்திருக்கலாம். பட் அந்த மாதிரியான ஒரு ப்ரமோஷன் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. நல்ல ஒரு பொசிஷனுக்கு போகலாம். சில பேருக்கு உங்க பாஸோடைய ஹெல்ப் கிடைக்கலாம். ஆனா வந்து சில பேர் அது வேண்டான்ற மாதிரி இருக்கிற மாதிரியும் இருக்கு. ஓகே, ஸோ இனிமேலும் நீங்க வந்து ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடா ஃபைட் பண்றதுக்கு தயாரா இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ இனியும் நான் வந்து ஃபைட் பண்ண தயாரா இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஸோ இல்லை, நீங்க போராடிட்டு இருந்த ஒரு ரிலேஷன்ஷிப் உங்களை நோக்கி வர்றதையும் பார்க்க முடியுது சில பேருக்கு. ஓகே, ஸோ வாட் இஸ் திஸ் எம்பரர்? Three of Pentacles, Ten of Pentacles, Seven of Pentacles. Wow. நீங்க பிளான் பண்ணிட்டு இருக்கலாம். சில பேர் உங்க மேரேஜ்க்காக ரொம்ப பக்காவா பிளான் பண்ணிட்டு இருக்கலாம். அண்ட் சில பேர் வந்து எஸ், நீங்க ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு விஷயம் உங்களுக்கு பொறுமையா இருந்து வெயிட் பண்ணிட்டு இருந்த விஷயம் உங்களுக்கு கிடைக்க போகுது. ரைட், அது ரிலேட்டடா நீங்க யாரையாவது மீட் பண்ணலாம். 10 of Cups இருக்குது. ஸோ இங்க 4 of Wands இருக்கு. ஒரு ஃபேமிலி கெட் டுகெதர் அண்ட் ஃபேமிலியில உள்ள ஒரு பர்சனை நீங்க மீட் பண்ணலாம். உங்க ஃபாதரை நீங்க மீட் பண்ணலாம். ஓகே, ஒரு ஹாப்பினஸ் வந்து பார்க்க முடியுது. Anything else, please? Nine of Swords. இனி கொஞ்சம் ஓவர் திங்கிங் இருக்கலாம், அது நீங்க அவாய்ட் பண்ணிடுங்க. அது ஜஸ்ட் ஓவர் திங்கிங் தான், ரைட்டா? அதனால அதை அவாய்ட் பண்ணிடலாம். திங்க் பண்ண தேவையில்லை. அதை விட்டுட்டு வேற ஏதாவது வேலை இருந்தா பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஓவர் திங்கிங் அவாய்ட் பண்ணுங்க. 2 of Cups நீங்க 2 தடவை கிடைக்குது. ஓகே, ஸோ மேபி சில பேர் உங்களுடைய பார்ட்னரை மீட் பண்ணலாம். வாவ், King of Cups. உங்களை கேர் பண்ணக்கூடிய ஒரு பர்சனை நீங்க மீட் பண்ணலாம். எஸ், Knight of Pentacles. ஒரு சாலிட் ரிலேஷன்ஷிப் வந்து உங்களுக்கு. Empress also there. ஸோ நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கிற விஷயம் வந்துட்டு இருக்கு, பட் இட் இஸ் கம்மிங் வெரி ஸ்லோலி. எம்பரஸ் இருக்கனால ஒரு நியூ பிகினிங் இருக்க போகுது. நீங்கள் போராடிட்டு இருந்த விஷயங்கள் எல்லாம் முடிஞ்சு ஐ ஃபீல் உங்களுக்கு ஒரு நியூ பிகினிங் இருக்க போகுது. ஓகே, ரைட். அதுதான் இங்கே பார்க்குறேன் நான். சரி, பார்க்கலாம். இந்த மெசேஜ் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. ஓகே, ஸோ டுடே நீங்கள் வந்து பர்ஃபெக்டாக பிளான் பண்ணணும், அது மாதிரி லாயலாக இருக்கணும். ஸோ வெட்டு ஒன்று துண்டு ரெண்டான்ற மாதிரி நீங்கள் விஷயத்தை ஷார்ப்பாக சொல்லலாம், தப்பு கிடையாது. எந்த விதத்துலையும் இமோஷ்னலாக அஃபெக்ட் ஆகாமல் உங்களுடைய ஒர்க்கை நீங்கள் லாஜிக்கலாக வந்து கொண்டுட்டு போவீங்க இன்னைக்கு. ஓகேவா? ரைட். ஒரு ஸ்டபனாக இருக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் அவங்களை கண்டுக்க போகிறது கிடையாது. ஸோ அண்ட் பொறுமையாக நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கிற விஷயத்தில் உங்களுக்கான ஒரு சக்ஸஸ் பார்க்க முடியுது. ஒரு நியூ பிகினிங் இருக்குது. நீங்கள் போராடிட்டு இருக்கிற விஷயம் அது என்ன வேணாலும் இருக்கலாம். அது ரிலேட்டடாக உங்களுக்கு நிறைய கம்யூனிகேஷன் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? இது மட்டும் நான் பார்த்தல. வாட் இஸ் திஸ் நைட் ஆஃப் பென்டிகிள்ஸ்? டெவில், டெம்பரன்ஸ், ஃபைவ் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் வருது, பொறுமை. தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷனால பிரச்சனைகள் போயிட்டு இருந்தால் பொறுமையாக இருங்க. அவங்க வந்து அது வந்து ஸ்லோவாக சால்வ் ஆகும். ரைட்? ஸ்லோவாக சால்வ் ஆகி உங்கள் லைஃப்பில் வந்து கண்டிப்பாக ஒரு நியூ பிகினிங் இருக்கும். சில பேருக்கு நியூ லவ் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஓகே, இது வந்து டெய்லி டேரோவாக இன்னைக்கான ஒரு மெசேஜாக இங்கே கிடைக்குது.
Okay, thank you for watching. I'll meet you in my next video. Take care. Bye bye.